விழிப்பு என்பது விபத்திற்கோ அல்லது பொருளாதாரத்தில் ஏமாற்றப்படுவதற்கோ மட்டுமல்ல, என் ஆன்மாவை காத்துக் கொள்வதற்கும் அந்த விழிப்பை நான் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. இயேசு பல இடங்களில் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அறிவற்ற செல்வன் ஓமையிலே பார்க்கிறோம், லூக்கான செய்தியிலே. அவர் சொல்லுகிறார், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிரை வாங்க போகிறேன், நீ சேர்த்து வைத்தது யாருக்கு உதவும்? 10 தோழியர் ஓமையில் பார்க்கிறோம். 5 கண்ணியர் விளக்கும் எண்ணெயும் கொண்டு வருகிறார்கள். 5 பேர் விளக்கு மட்டும் கொண்டு வருகிறார்கள். தயாராக இல்லை, விழிப்போடு இல்லை. எனவே அவர்கள் மணமகனோடு உள்ளே நுழைய முடியவில்லை. இப்படி பல இடத்தில் இயேசு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியும் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறார். எந்த நேரத்தில் வருவோம் என்று தெரியாது, பணியாளர் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். கடைசியாக பாடுபடுவதற்கு முன்னாரும் தன் சீடர்களிடத்தில் அதைத்தான் சொல்கிறார், 1 மணி நேரம் கூட என்னோடு